கணவன் என்பவர் யார்? மனைவிகள் அனைவரும் கட்டாயம் படித்துப் பாருங்கள். ஒரு திருமண மண்டப வாசலில் ஒரு இளம் தம்பதிக்குள் சின்ன வாக்குவாதம். கணவனை உள்ளே அனுப்பிவிட்டு வாசலில் போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்த அந்த நவயுக மனைவியை கவனித்த 60 வயது மதிக்கத்தக்க பாட்டி அப்பெண்ணை அணுகி, மகளே, நான் கேட்பதை தவறாக எண்ணிக்கொள்ளாதே. ஏன் உன் கணவனை கடிந்து கொண்டாய்? ஒண்ணுமில்லை ஆண்டி, இது என் கணவரது தங்கையின் திருமணம். நானும் கூட வந்து நிற்கணுமாம், எல்லா நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்கணுமாம். வீட்டுக்கு ஒரே பையன் என்றாலும் இவரை இவர் வீட்டாரே மதிப்பதில்லை. இதிலே என்னைய வேறு கூப்பிடுறார். பெண்ணென்றால் அடிமையா என்ன? கணவன் செல்லும் இடமெல்லாம் செல்வதற்கு எனக்கே அசதியாயிருக்கு. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் ஆண்டி, தன்மானம் இல்லாதவர்கள். சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. முதியவள் சிறு புன்னகையோடு, மகளே, முன்பெல்லாம் நான் எங்கே போனாலும் என் கணவனோடுதான் போவேன். ஆனா இப்ப அவங்க இறந்து 8 மாசமாச்சு. எங்க 2 பேருக்கும் ஏறக்குறைய ஒரே வயசு. 2 பேருக்குமே விவசாயமே தொழில். வயதும் 65 கடந்து விட்டேன். காடு தோட்டமெல்லாம் 2 மகன்களுக்கும் பிரித்து கொடுத்துவிட்டு, ஒரே மகளான தெய்வநாயகிக்கும் கொஞ்சம் காசு பணம் நகைன்னு கொடுத்துவிட்டு, பிறகு ஒன்னாவே ஊர்லே எல்லா புண்ணிய ஸ்தலத்துக்கும் போனோம். எங்களோட 2 பிள்ளைங்களும் ஒரு மகளும் கல்யாணம் பண்ணி தனித்தனியா இருக்கிறதாலே நாங்க தனியா எங்க வீட்லே இருந்தோம். என் கணவனுக்கு துரதிர்ஷ்டவசமா இனிப்பு நீர், இரத்த கொதிப்புன்னு நோய்கள் இருந்துச்சு. தினமும் மருந்து சாப்பிடணும். அவங்க அவ்வளவு திடகாத்திரமா இல்லாததாலே நான் தான் அவங்களை முழுமையா கவனிச்சுக்கிட்டேன். இப்ப அவங்க இல்லை. நான் ரொம்ப தனிமைய உணர்கிறேன். என் பகல்கள் ரொம்ப நீளமாயிடுச்சு. இரவுகள் ரொம்பவும் வெறுமையாயிடுச்சு. அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்கள எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க சாப்பிட்டு முடிக்காத மீதமுள்ள மருந்துங்க கூட என்னை கவலைப்படுத்துது. அவங்க ஃபோன் நம்பர் இருக்கு. ஆனா நான் அழைச்சா இனி பேச மாட்டாங்க. வாட்ஸ்ஆப் பண்ணா படிக்க மாட்டாங்க. என் படுக்கையிலே ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவங்களும் படுத்திருப்போம். இப்ப நான் அதே படுக்கையிலே நடுவுல தனியா படுத்திருக்கேன். சமையலறைக்கு தனியா போறேன். சமையல்ன்ற பேர்ல எதையோ பண்றேன். வாய்க்கு ருசியா சமைச்சு பகிர அவங்க இல்லை. கோயிலுக்கு இப்ப ஒன்னா போக அவங்க இல்லை. விழியோரம் நீர் தேங்க. அதான் மகளே, அவங்க இருக்கும்போதே அவங்களை அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக போற்றணும். கணவனின் வெற்றியோ தோல்வியோ பெருமையோ அவமானமோ லாபமோ நட்டமோ மனைவிக்கு அனைத்திலும் சம பங்கு உண்டு. தன் மனைவி தன்னுடன் தோளோடு தோள் கொடுத்து நிற்காத எந்த கணவனுக்கும் ஏற்படும் அவமானமும் தலை குனிவும் வேறெந்த அவமானத்தையும் விட அவனை அதிகம் காயப்படுத்தும், மிகவும் வேதனைப்படுத்தும். எங்கு போனாலும் என் கணவர் முன்னே சென்று எனக்கு இடம் பிடித்து தருவார். பஸ்ஸில் ஏறும்போது, விழாக்களில் விருந்துகளில் எனக்கு முன்பே ஓடி சென்று எனக்கு இடம் பிடித்து எனக்கு வசதியாக ஏற்பாடு பண்ணி தருவார். பிரயாணம் செய்யும்போது நான் அசந்து தூங்கிவிடுவேன். அவரோ ஒரு நிமிடம் கூட கண் அசரமாட்டார். பலமுறை 8 மணி நேரம் 12 மணி நேரம் அவசர பயணத்தின் போது பஸ்ஸில் இடம் கிடைக்காமல் என்னை மட்டும் உட்கார வைத்து பாதுகாப்பிற்காக பக்கத்திலேயே கம்பியை பிடித்து நின்று வந்திருக்கிறார். இன்னைக்கு தினமும் என் கணவனின் கல்லறைக்குப் போறேன். எனக்காக எல்லாத்தையும் தயார் செய்த நீங்க முன்னாடி போயிட்டீங்களே, இதோ நான் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்வேன். சரி மகளே, நான் வர்றேன் என்று புறப்பட்ட முதியவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்திருந்தாள் அந்த இளம் மனைவி. என்ன நினைத்தாளோ, மண்டபத்திற்கு உள் சென்று தன் கணவனை தேட ஆரம்பித்தாள். ஆம், நம் மனைவிதானே எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என கணவனும், நம் கணவன்தானே எப்படி பேசினாலும் பரவாயில்லை என மனைவியும் எண்ண வேண்டும். புதிதாக அறிமுகமாகும் ஒருவரிடமே ஹை சார், ஹவ் ஆர் யூ, நைஸ் டு மீட் யூ என்கிறோம். இடையில் இருமுகிறோம், தும்முகிறோம். ஐ எம் சாரி சார் என்கிறோம். பேச்சுக்கிடையில ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. உடனே எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்றோம். அந்த நபரை சந்தித்தே 10-20 நிமிடம்தான் ஆகியிருக்கும். அதன்பின் அவரை சந்திப்போமா என்றே தெரியாது. ஆனாலும் எவ்வளவு மரியாதை தருகிறோம். வாழ்நாள் முழுதும் நம்மோடு வாழ்கிற கணவனை மனைவி மதிக்கிறாளா? மனைவியை கணவன் மதிக்கிறானா? பதில் 100க்கு 50% இல்லைதான். கணவனின் கரிசனையை திறமைகளை பாராட்டுறதும் இல்லை. அசதியாக அலுவலக வேலை முடிந்து வீடு திரும்பும் கணவன்கிட்ட, ஏங்க ரொம்ப வேலையா, காலையிலேர்ந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனுங்கன்னு மனைவியும் சொல்றதில்லை. மனைவியும் ஓய்வாகவோ களைத்து அமர்ந்திருக்கையில், இன்று வீட்டு வேலை அதிகமா என கனிவான பார்வையோடு கேட்கும் கணவன்மார்களும் 50% தான். இதெல்லாம் சொல்லணும். அப்படி ஒருத்தரோட உணர்வை இன்னொருத்தர் புரிஞ்சுகிட்டு வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிக்கும், ருசிக்கும். கணவனோ மனைவியோ மருத்துவமனையிலோ படுக்கையிலோ இருந்தால் கூடிருந்து கவனிப்பவர் கணவனோ மனைவியோதான். சுமார் 1 மாத காலம் மருத்துவமனையில் படுக்கையாக இருந்தால் முதல் 1 வார காலம் பார்க்க வரும் உறவுகள், சொந்தங்கள் பின்னர் படிப்படியாக குறைந்துவிடும்.
பின்னர் மகளோ மகனோ நெருங்கியவர்கள் மட்டுமே வந்து போவார்கள். இறுதியில் கணவன் மனைவி மட்டுமே ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பர். நம்முடைய உறவு, நட்பு, குலம், சாதி, பங்காளி, பகையாளி, இனம், சனம், பணம், முதலாளி, தொழிலாளி எல்லாமே கூடிக்கலையும் காக்கா கூட்டமே. ஆக மனைவி, மகள், மகன், இரத்த உறவுகளே நம் வாழ்வின் இறுதி நாட்களில் துணையிருப்பர். அனைவருக்கும் பகிருங்கள். இதுபோல பயனுள்ள பதிவுகளுக்கு ஜே ஹெல்த் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி.